கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 59. 4 நண்பர்கள். பூமியின் ஒரு பாகமாக விளங்கும் கலிங்க தேசத்தில் கடகபுரம் என்னும் நகரமொன்று இருக்கிறது. அதை அரசாண்டு வந்த அரசனுக்கு விராகன் என்னும் மகன் ஒருவன் இருந்தான். அவன் வீரதீரம் மிகுந்த பராக்கிரமசாலி. அரசகுமாரன் விராகனுக்கு நெருங்கிய நண்பர்கள் 3 இருந்தார்கள். அவர்கள் மந்திரி குமாரனான ஸ்மந்திரன், புரோகிதனின் மகனான சுனந்தன், வாயிற்காப்போனின் புத்திரனான சுகுந்தன் என்பவர்கள். இவர்கள் 4 ஒரே சமயத்தில் சகல வித்தைகளிலும் கற்று தேர்ச்சியடைந்தார்கள். அவர்கள் தினசரி தங்கள் கடமைகளிலிருந்து சிறிதும் பிறழாதவர்களாகவும் தான தர்மங்களில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வதில் பெரிதும் ஆவல் உண்டாயிற்று. அதன் பேரில் அவர்கள் 4 தங்கள் தங்கள் தாய் தந்தையரிடமிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு தங்களோடு ஏராளமான திரவியங்களையும் எடுத்துக்கொண்டு கடகபுரத்தை விட்டு கிளம்பிச் சென்றார்கள். அங்கு நகருக்கு அருகில் உள்ள சுபுரம் என்னும் கிராமத்தை அவர்கள் வந்தடைந்ததும் அவர்கள் 4 ஓர் அந்தணரின் வீட்டில் சாப்பிட்டு விட்டு அங்கிருந்த ஆலயம் ஒன்றில் அரசகுமாரனும் சிவயோகியான பிக்ஷாகிரியின் மடத்தில் மந்திரி குமாரனும் விபுதன் என்னும் சிவபக்தர் ஒருவரின் வீட்டில் புரோகித குமாரனும் அக்கிராமத்திலுள்ள நந்தவனம் ஒன்றில் வாயிற்காப்போனின் குமாரனும் படுத்துறங்கி அன்றைய இரவு பொழுதை கழித்தார்கள். மறுநாள் காலை விடிந்ததுமே அவர்கள் அங்கிருந்து கிளம்பி மற்றொரு கிராமத்தை நோக்கிச் சென்றார்கள். பாதி தூரம் அவர்கள் போய்க் கொண்டிருக்கும் போது வழியில் கௌதம முனிவரை சந்தித்து அவரிடம் தாங்கள் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருக்கும் விஷயத்தை தெரிவித்தார்கள். அதை கேட்டதும் கௌதம முனிவர், இளைஞர்களே, நீங்கள் உங்களையும் அறியாமல் செய்து விட்டிருக்கும் சிவ துரோகத்தின் காரணமாக உங்களுக்கு மிக குறைந்த ஆயுளே கிட்டியிருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு தீர்த்த யாத்திரை கிடைக்காது. நீங்கள் 4 இன்று மாலையிலேயே இறந்து விடுவீர்கள் என்பது நிச்சயம் என்று கூறினார். குருதேவா, நாங்கள் எத்தகைய சிவதுரோகத்தை செய்திருக்கிறோம் என்பதையும் எங்களுடைய ஆயுட்காலம் எதனால் குறைந்தது என்பதையும் தாங்களே சொல்லியருள வேண்டும் என்று 4 வேண்டிக் கொண்டார்கள். அரசகுமாரனே, நேற்றைய தினம் சிவாலயத்தில் நீ தலைமயிரை உலர்த்தி கொண்டிருக்கும் போது உன் தலையிலிருந்து ரோம கற்றைகள் சுவாமியின் சந்நிதியில் விழுந்து அதனால் சிவபெருமானின் சந்நிதி அசுத்தமாக்கப்பட்டு விட்டது என்று கௌதமர் கூறினார். பிறகு அவர் மந்திரி குமாரனால் மடத்தில் தாம்பூலம் உமிழப்பட்டதும் என்றும் புரோகித குமாரனால் ஒரு சிவபக்தரின் வீட்டில் வாய் கொப்பளிக்கப்பட்டு அந்த எச்சில் சிவபக்தரால் மிதிக்கப்பட்டது என்றும் வாயிற்காப்போனின் மகனால் சிவன் கோவிலினுள் மூக்கு சிந்தப்பட்டு அந்த மூக்குச் சளியால் அந்த தோட்டம் அசிங்கப்படுத்தப்பட்டது என்றும் கூறினார். அவற்றை கேட்டதும் 4 நண்பர்களுக்கும் தாங்கள் செய்துள்ள அந்தந்த குற்றங்கள் நினைவுக்கு வந்தன. ஆனால் அவர்கள் அதை பற்றி பெரிதாக நினைக்காமல் இதனால் என்ன வந்துவிடப் போகிறது என்று அலட்சியமாக கருதியவர்களாக அந்த
தவ சிரேஷ்டரை வணங்கிவிட்டு தங்கள் வழியே புறப்பட்டு சென்றார்கள். அந்த வினாடியிலேயே அரசகுமாரனுக்கு தாங்க முடியாத தலைவலி வந்துவிட்டது. மந்திரி குமாரனோ மிருத்யுவை போன்ற ஒரு வியாதியினால் தொண்டை அடைக்கப்பட்டு அவதிப்பட்டான். புரோகித குமாரனுக்கோ நாக்கு வெளியே தொங்கிவிட்டது. வாயிற்காப்போனின் மகனுக்கோ நுனி மூக்கிலிருந்து இரத்தம் கடகடவென்று கொட்டியது. அடுத்த வினாடியிலேயே அவர்கள் நால்வரும் செத்துப்போய் நரகத்திலும் கொண்டு வந்து தள்ளப்பட்டார்கள். ராஜகுமாரனுடைய தலையில் யம தூதர்கள் ஈயத்தை காய்ச்சி உருக்கி ஊற்றி அவனுடைய தலையையும் துண்டு துண்டாக வெட்டி அவற்றில் நெருப்பையும் வாரிக் கொட்டினார்கள். இதை போன்ற அநேக விதமான தண்டனைகளினாலும் அவனை கொடுமைப்படுத்தி வாட்டி வதைத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் மந்திரி குமாரனுடைய நாக்கில் நன்றாக உருக்க காய்ச்சிய தாமிரத்தை ஊற்றினார்கள். சிவ பக்தருடைய வீட்டில் வாய் கொப்பளித்த புரோகித குமாரனுடைய பற்களை அவர்கள் பிடுங்கி எடுத்தார்கள். வாயிற்காப்போனின் குமாரனாகிய மூக்கில் நாராசனங்களை நாட்டினார்கள். இப்படியாக இன்னும் அநேக விதமான சித்திரவதைகளையும் இடைவிடாமல் அனுபவித்த வண்ணம் அவர்கள் இதுநாள் வரையிலும் அந்தந்த நரகங்களிலேயேதான் வாசம் செய்து வருகிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய பெற்றோர்களும் மூதாதையர்களும் கூட அவ்வாறே நரகங்களில் தள்ளப்பட்டு இன்னல்களை அனுபவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த நரகங்களிலிருந்து எக்காலத்திலும் விடுதலை என்பதே கிடையாது. இவ்வாறு நந்தி தேவர் கூறி முடித்ததும் சதானந்த முனிவர் அவரை நோக்கி, நந்தி தேவரே, இந்த கதையை கேட்ட மாத்திரத்திலேயே என்னுடைய உடலும் உள்ளமும் ஒருங்கே உருகி நடுங்குகின்றது என்று கூறினார். விஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்களும் அவ்வாறே கூறினார்கள். அதை கேட்டதும் நந்தி தேவர், எனக்கே அவ்வாறு இருக்கும்போது உங்கள் உள்ளங்களை இந்த கதைகள் பெரிதும் கவர்ந்திழுத்து அச்சுறுத்துவதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது என்று கூறினார். அதன் பிறகு அவர் இத்தகைய பாபாத்மாக்களை பற்றிய வரலாறுகளை எடுத்துச் சொன்னதால் உண்டாக்கக்கூடிய பாபத்திற்கு மகாதேவரை தரிசிப்பது ஒன்றுதான் சரியான பிராயச்சித்தமாகும் என்று கருதினார். அதனால் அவர் சதானந்த முனிவரோடு விஷ்ணு பிரம்மாக்களோடும் ஈஸ்வரனுடைய திருச்சந்நிதிக்குச் சென்று இறைவனையும் இறைவியையும் மகிழ்ச்சி பெருக்கோடு வணங்கி துதித்தார்கள். அப்போது பிறைசூடிய பெருமான் சதானந்த முனிவரை நோக்கி, தவசீலரே, நீர் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் பிரதம கணாதிபரான நந்தி தேவரின் வாய் மூலமாக கேட்டறிந்து கொண்டு விட்டீர்கள் அல்லவா என்று திருவாய் மலர்ந்தருளினார். ஆமாம் என்று முனிவர் உற்சாகப் பெருக்கோடு கூறினார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.